திருமாவளவன் வேண்டாம், அதிரடி முடிவெடுத்த திமுக, கூட்டணியிலிருந்து வெளியேற்றம். திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் கடும் அதிருப்தியில் இருப்பதால் திமுக தலைமை அவரை வெளியேற்றலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. பல கட்சிகள் இருப்பதால் சில கட்சிகளை வெளியேற்றலாம் என்ற முடிவுக்கு திமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அவ்வளவு சுலபமாக இல்லை. கூட்டணியில் பிரளயத்தை ஏற்படுத்திய காங்கிரஸ் கடந்த முறையை காட்டிலும் கூடுதலாக 3 தொகுதிகள் பெற்று 28 தொகுதிகளில் களமிறங்க உள்ளது. காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடாபிடியாக தங்களுக்கு 6 தொகுதிக்கு மேல் வேண்டும் என்று கேட்டு வருகிறது. ஆனால் தற்போதும் 6க்கும் மேலாக தொகுதிகள் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், SDPI உள்பட பல கட்சிகள் வந்திருப்பதால் ஒரு தொகுதியை விட்டுக் கொடுத்து 5 இடங்களை வழங்க திமுக முயன்றது. ஆனால் அதனை ஏற்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மறுத்துள்ளது. மேலும் 6 தொகுதிக்கு மேல் என்றால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழையுங்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக கூறிவிட்டது. இதனால் திமுக மார்க்சிஸ்ட் கூட்டணி தொகுதி பங்கீடு இழுபறியில் உள்ளது. இதனையடுத்து திமுக விசிக தொகுதி பங்கீடு தொடர்பாக நேற்று முன்தினம் முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்தார். கடந்த முறை 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதில் 4 விசிக வென்றதோடு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விசிக மாறியுள்ளது. இதனால் இரட்டை இலக்கத்தில் விசிக தொகுதிகளை கோரியது. அதனை ஸ்டாலின் ஏற்கவில்லை. புதிய கட்சிகளை காரணம் காட்டி தொகுதிகளை குறைக்கும்படி கேட்டிருக்கிறார். அப்படி இருப்பினும் தற்போது வரை மார்க்சிஸ்ட், திமுக விசிக இடையே எந்த தொகுதி ஒப்பந்தமும் நடைபெறவில்லை. இருப்பினும் இன்று அல்லது நாளை இரு கட்சிகளுடன் திமுக ஒப்பந்தம் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விசிகவை பொறுத்தவரை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. ஒருவேளை விசிகவுக்கு இரட்டை இலக்க தொகுதி ஒதுக்கினால் பானை சின்னத்தை தவிர உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டால் கட்டாயம் திருமாவளவன் விஜயை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக